மாயா, அவளை எப்படி வீட்டை விட்டு துரத்தினாலும் ஏதோ ஒரு ரூபத்துல அவ எப்படியோ வீட்டுக்குள்ள வந்து தொலைறாளே, என்னடி பண்றது? அதாம்மா எனக்கும் புரியல. அவளே வெளியில போறா, அப்புறம் ஏதேதோ நடக்குது, திரும்ப அவளா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறா. இது விதியா இல்ல சதியா எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அந்த செல்வி ஒரு ஆமை மாதிரி, அவ திரும்ப வீட்டுக்குள்ள வந்தா வீடு விளங்காது. யாரா செல்வி அம்மாவா இல்லை நீங்களா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். செல்வி அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து அம்மா ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கா. அம்மா தான் ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துறியா? நீ எல்லாம் வில்லி இல்லை, நீ வீட்டுக்கே கொல்லி. டேய், உனக்கு படிக்கிறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சுதா? போ, ஒரு ரூம்ல போய் படுறா, போடா. உனக்கு செல்வம்மா பற்றி தப்பு தப்பாக பேச நான் படிக்கிற இடம் தான் கிடைச்சதா? சூனிக்கார கிழவிய ஜெரக் சத்த மாதிரியே இருக்க பாட்டி. 60 வருஷம் வாழ்க்கையில் வாயில எந்த நல்ல வார்த்தையுமே வராதா? பாருடி, அவனை செல்வியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா உன் புள்ள என்னை எப்படி திட்டுறான் பாத்தியா? நீலாம் சத்தியமா திருந்த மாட்டேன். எங்க அம்மா மட்டும் தயவு செஞ்சு விட்டு தொலை. அவங்ககிட்ட செல்வம்மாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காத. டேய், வாயை மூடுறா. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நீ பேசவே கூடாது. புக் எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள போ. நான் ரூம்குள்ள போறதுலாம் இருக்கட்டும், நீங்க எப்ப பார்த்தாலும் டேடியை டார்ச்சர் பண்றதை நிறுத்துங்க. என்னடா வாய் நீளுது? மா அதுக்கு இல்லம்மா, டாடி பாவம், அவருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கண்ணு போச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு. 4 வாரத்துக்கு முன்னாடி காலில் சின்ன ஆக்சிடென்ட், அதுலேருந்தும் தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனால் இப்போ கார் காணாமல் போய் தலையில் அடிபட்டு வந்திருக்காரு. அவர் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஓட்டுவார், எவ்வளோ நிதானமாக எல்லாத்தையும் யோசிச்சு பக்காவாக செய்வார். எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் இப்போ அவருக்கு ஆக்சிடென்ட்டுக்கு மேலே ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? டேடிக்கு மனசு சரியில்லைம்மா. அவரு எப்படியோ கஷ்டப்பட்டு ரோடா அழிஞ்சு செல்வி அம்மாவை கண்டுபிடிச்சாரு. படாத பாடுபட்டு நான் உங்களுக்கு கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். பிரிஞ்சு போனவங்க இப்பதான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. எது எப்படியோ டேடி அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அது ஒன்று தான் அப்பா மனசுக்கு இப்போ ஆறுதலான விஷயம். உங்களால் அவருக்கு நல்லது செய்ய முடியலனாலும் தயவு செஞ்சு கெடுதல் செய்யாதம்மா. பாட்டி இந்த முறை செல்வி அம்மாக்கும் எங்கள் டேடிக்கும் ஏதாவது கெடுதல் செய்ய நினச்ச என்னடா பண்ணுவ? நீ முக்குன்னு முக்குயே. 2 கிளாஸ் பாதாம் பால், அதில் என்ன கலக்கணுமோ அதை நான் கலந்துருவேன். ஜாக்கிரதை. ஏய், என்னடா பேசுற நீ? அப்படியே உனக்கு போட்டனா? வேணாண்டி. மா நல்லா சொன்னா ஏமா உனக்கு வருது? நம்ம வீட்டில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பாட்டி தான். இந்த வெளியே துரத்துனாதான் எல்லாம் சரியா இருக்கும். மா, உள்ள ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாயேன். இவனை அதாலேயே அடிச்சாதான் உருப்படுவான். அதுக்கெல்லாம் காரணம் அந்த செல்வி தாண்டி. குழந்தைய கூட எந்த அளவுக்கு உசுப்பேத்தி விட்டுருக்கா பாத்தியா? இவனை அடிக்க கூடாதுடி, அவளைதான் முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். ஐயோ பாட்டி, என்னடா? ஒன்னெல்லாம் 10 காமராஜர், 20 எம்ஜிஆர், 30 பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாது.
அம்மா பாட்டி பேச்சு கேட்டு செல்வியம்மாக்கு இன்னொரு தடவை ஏதோ கெட்ட செஞ்சீங்க அப்புறம் உருப்படவே மாட்டீங்க சொல்லிட்டேன். அப்புறம் எப்படியா போங்க. இந்த வீட்டுக்கு பழமே நீங்க தான். நீங்களே அழுதா எப்படி? பிரியாவை பாருப்பா, அவங்க கிட்ட பேசுப்பா. இப்படி அழாம உட்காந்துருந்தா துக்கம் அதிகமாயிடும். ஆறுதலா பேசுப்பா. இது தாங்க முடியாத பெரிய சோகம்தான். ஆனா அவளுக்கு இந்த நேரத்துல தம்பி, அவளுக்கு நீதான்ப்பா பக்கபலமா இருக்கணும், ஆறுதல் ஏதாவது சொல்லணும். காவ்யா, 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 ஐயோ காவ்யா, ஐயோ காவ்யா, 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 உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. காவ்யா, உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? ஐயோ காவ்யா, காவ்யா, இந்த சமயம் பார்த்து நான் வெளியே போயிட்டேனே. காவ்யா, காவ்யா எழுந்திரு காவ்யா. நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா? காவ்யா, என்னது நம்ம குழந்தையா? எதுடி நம்ம குழந்தை? காவியா எங்க குழந்தைடி. அவ எங்க குடும்பத்தோட ஒரே வாரிசு. பிரியாவுக்கும் கௌதமுக்கும் பிறந்த ஒரே வாரிசுடி எங்க காவியா. உன் குழந்தைக்கு வந்த கண்டம் இப்ப எங்க குழந்தைக்கு வந்து எங்க குழந்தையவே சாகடிச்சிருச்சு. உன் குழந்தை நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. எங்க காவியா காண மாதிரி உன்னோட பொண்ணுக்கும் ஆக போகுதுடி. வாய மூடுமா. நம்ம விதி இப்படின்னா அதுக்கு மத்தவங்க என்னமா பண்ணுவாங்க? விதியா? எதுடா விதி? இது விதி இல்லடா, இவங்க செஞ்ச சதி. இவ புள்ளைய காப்பாத்தணும்னு நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருந்த. இப்ப நம்ம குழந்தைய யாரா காப்பாத்தனா? நீ காப்பாத்தினியா இல்ல இவதான் காப்பாத்தினாளா? ஓ என்னோ இவ என்னோ எல்லாமே தோனிக்குது பசனிய. இத காப்பாத்துறது தானே குறியா இருந்துச்சு. என் பேத்தி என்னடா பாவம் பண்ணா? காவியவை ஏண்டா சாக விட்டீங்க? உனக்கு இந்த சனிய காவியோட முக்கியமா போயிட்டாளா? நம்ம வீட்டோட ஒரே வாரிசு இப்படி அநியாயமா போயிடுச்சு. அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லுவிய, இப்ப அவ குத்துக்கள் மாதிரி நிக்கிறா. உன்னோட ஒரே வாரிசு எங்கடா? ஐயோ என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்க. நான் என் குழந்தைய கவனிச்சுக்கிட்ட மாதிரி தான் காவியாவை கூட கவனிச்சுக்கிட்டேன். அவளையும் அஞ்சலி மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். காவியா
காவியாவை கவனிக்காம விட்டது ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன இங்க கொண்டு கூட போட்டுருங்கம்மா, கொண்டுடுங்க. ஏய் நடிக்காதடி, எல்லாம் உங்களால தாண்டி. நீங்க 2 பேரும் எங்கடி போய் தொலைஞ்சீங்க? உங்களால தாண்டி இவன் இந்த சனியனுக்கு பதிலா காவியாவை கார்ல கூட்டிட்டு போனான். இல்லன்னா பிரியா தாண்டி இவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருப்பா. எங்கடி போய் தொலைஞ்சீங்க 2 பேரும்? அது வந்துமா, நாங்க ஊர்ல ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருந்தது. பணத்தை கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுத்துடுறோம்னு நேர்ல பார்த்து சொல்லிட்டு வர்றதுக்காக போனோம். இந்த சனியனாலையும் உங்களாலையும் தாண்டி என் பேத்தி உயிரே போயிடுச்சு. இப்ப நிம்மதியடி உங்களுக்கு? ஐயோ, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அருகதை இல்ல. ஐயோ கடவுளே, ஐயோ. அப்படி செவுத்துல இடிச்சுக்கிட்டு செத்து போ. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன நீங்களே கொன்னுடுங்கம்மா, நீங்களே கொன்னுடுங்க. போடி, இங்க போய் செத்து தொலை. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அம்மா. ஒரு இளவு நடந்திருக்கிற வீட்டுல ஏன் இப்படி சண்டை போட்டிருக்கீங்க? இது நல்லா இல்லம்மா. நீங்க வயசுல பெரியவங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதா? முதல்ல இந்த பிரச்சனையை விடுங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்கம்மா. தயவு செஞ்சு சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. குழந்தையோட உடம்ப நல்ல முறையில் அடக்கம் செய்யணும்னா நீங்க அமைதியா தான் இருக்கணும். எதுக்கு இப்ப எல்லாரும் அழறீங்க? காவிய தூங்குறாள்ல, எல்லாரும் அமைதியா இருங்க. என் குழந்தை தூங்கும் போது யாராவது கத்துனீங்க, அப்புறம் உங்க எல்லாரும் பிரியா, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பிரியா என்ன? குழந்தை இறந்த துக்கத்துல இவ பைத்தியமாயிட்டாளோ? பிரியா, என்னாச்சு பிரியா உனக்கு? பிரியா பிரியா ஒண்ணு இல்ல பிரியா, ஒண்ணு இல்ல. யாராவது இங்க சத்தம் போட்டீங்க, உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். காவியா, செல்லம், நீ தூங்குடா. நீ நிம்மதியா தூங்கு. யாரும் இனிமே கத்த மாட்டாங்க. அம்மா பாத்துக்கிற, நீ தூங்கு. என் செல்ல தூங்குடா. காவியா செல்லம், அம்மா உன் கூடவே இருக்கு. தூங்கு. யாரும் சத்தம் போட மாட்டாங்க. நீ தூங்கு. யாராவது சத்தம் போட்டா நான் அவங்களை கொன்னுடுறேன். காவியா, காவியா. சந்தோஷ், சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேண்டாம், நான் வெளியவே சாப்பிட்டேன். ஜூஸ் குடிக்கிறியா? அதான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு தலைவலிக்குது, நான் தூங்கணும். நான் வேணா தைலம் தேய்ச்சி விடுவா? நான் தூங்கணும்னு சொல்றேன்ல.
நான் தூங்கணும்னு சொன்னேன்ல. தூங்க சந்தோஷ். நான் தான் பெட்ல இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டேனே. செல்வி, செல்வி, சந்தோஷ், சந்தோஷ். வாங்க. என்ன சந்தோஷ்? என்ன? என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரூம்ல வை. சந்தோஷ், என் திங்ஸ் எடுத்து ஒரு ரூம்ல வைன்னு சொன்னேன். எதுக்கு சந்தோஷ்? செல்வி, நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறேன். நேத்து வந்தவ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா சந்தோஷ்? யார் நேத்து வந்தவ? இவதான் என் மொத பொண்டாட்டி. முறையா தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவ. சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு சந்தோஷ். என் ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கு. அதை நான் இப்பதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீ அங்க வந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால தான் சொல்றேன், நீ இங்கேயே படுத்துக்கோ. செல்வி, இங்க காஸ்ட்லியான பெட், ஏசி எல்லாமே இருந்தாலும் ஆனா நிம்மதி இல்லை. நான் விரும்பினது எதுவுமே இந்த ரூம்ல இல்லை. அந்த அழுக்கான ரூம்ல கூட நான் நிம்மதியா தூங்குவேன். ஆனா மனசுல அழுக்கு இருக்கிறவங்க கிட்ட என்னால இருக்கவே முடியாது. சந்தோஷ், என்ன மறைமுகமா குத்தி காட்டுறியா? மறைமுகமா நான் சொல்லல, நேரடியா ஒன்னதான் சொல்றேன். உன் அழுக்கு பிடிச்ச மனசை தான் சொல்றேன். என்னடி சந்தோஷமா? நீ நினைச்ச மாதிரியே எங்களுக்குள்ள நல்லா யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டல. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. சந்தோஷ், எதுக்கு தூங்குற நேரத்துல சண்டை? செல்வி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைன்னு சொன்னேன். ஓ, ஏய், ஏதாவது தொட்ட என்ன பண்ணு? ஏன் எதிரில் ஏன் வைஃப் மிரட்டுற? வைஃபா? அப்ப நான் யாரு? நீ தான் வேண்டான்னு ஓடி போனவ தானே? ஏன் இவ மட்டும் ஓடலையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடினவளெல்லாம் நீ ஏத்துப்ப. இந்த 5 வருஷமா உனக்காகவே வாழ்ந்தவனா நான் வீட்டை விட்டு போயிட்டு திரும்ப வந்தா என்ன ஏத்துக்க மாட்டியோ? ஏய், பிரச்சனை பண்ணணும்னு நீ பேசிட்டு இருக்க. நீயும் பிரச்சனை பண்ணணும்னு தானே ரூமை மாத்தணும்னு சொல்ற. 5 வருஷமா நீ இருந்த ரூமை மாத்தினா எல்லாமே மாறிடுமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. உனக்கு எப்பதான் பிடிச்சிருக்கு? 5 வருஷமா நீ இப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்க. இப்ப என்ன புதுசா சொல்ற? நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், இவையே அந்த ரூமை சுத்தம் பண்றான்னு. இப்பதான் புரியுது. 2 பேரும் என்ன பிளான் பண்ணி நாடகம் ஆடுறீங்களா? ஏய், இன்னொரு வாட்டி செல்வி கிட்ட சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் நினைச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? போன வாட்டி மரத்துல போய் இடிச்ச மாதிரி இந்த வாட்டி போய் லாரியில இடிப்பியா? அவ வந்து உனக்கு ரத்தம் கொடுப்பா, அப்படியே உனக்கு கண்ணு போயிடுச்சுன்னா கண்ணு கொடுப்பா, கிட்னி போயிடுச்சுன்னா கிட்னி கொடுப்பாளா? நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்ல நாடகம் ஆடுறீங்களா? இந்த உலகமே உங்களை பார்த்து சிறந்த ஜோடின்னு சொல்லணும், அதானே? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிளட் தேவைன்னு பிளட் பேங்குக்கு போன் பண்ணா வரப்போகுது. இவ கைய நீட்டுவாளா, பிளட் கொடுப்பாளா, உனக்கு உடனே உயிர் வந்துருமா? உனக்கு கை துடிக்கும், கண்ணு தொறப்ப. ஏன் கிட்டே சீன் போடுறீங்க? ஏச்சி, வாய மூடு. இவ மட்டும் கரெக்டான டைம்ல பிளட் கொடுக்கலனா நான் பொழைச்சிருக்கவே மாட்டேன். இவ என் உயிர். ஏ மாயா, என்னடி பிரச்சனை? நீயே கேளுமா இந்த அநியாயத்தை. சந்தோஷ் செல்வி ரூம்ல போய் தங்க போறானா. என்ன அநியாயமா இருக்கு? செல்வி, வந்த உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஏற்கனவே வேலையை முடிச்சிட்டு டயர்டா வந்திருப்பாரு. தூங்கணும்னு சொல்றாரு. இவரு எங்க தூங்குனா என்ன? நல்லா இருக்குடி நீ சொல்ற நியாயம். இன்னைக்கு ஒரு ரூமுக்கு வரேன்னு சொல்லுவான், நாளைக்கு உன் மடியில தூங்குவேன்னு சொல்லுவான். நீ அதுக்கு தானே பிளான் பண்ற. இங்க பாருங்க, இந்த மாதிரி தப்பா எல்லாம் பேசாதீங்க. நான் அந்த மாதிரி நினைக்கிறவளும் கிடையாது, எனக்கு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. சந்தோஷ்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். அப்போ இவ யாருக்காக இருக்காளாம்? என்னமோ நீ மட்டும்தான் சந்தோஷ் மேல அக்கறை இருக்க மாதிரி பேசுற. வாய மூடுறீங்களா இல்லையா? செல்விய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன சந்தோஷ் என்ன திட்டுற?
இனிமே எனக்கும் செல்விக்கும் யார் தொந்தரவா இருந்தாலும் நான் இப்படி தான் நடந்துக்குவேன். செல்வி, இவங்க கிட்ட என்ன பேச்சு? வா. சந்தோஷ் ஏய் சந்தோஷ் சந்தோஷ், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. நீ ஏன் இப்படி பண்ற? இல்ல செல்வி, நீதான் என்னோட வைஃப். அவ வந்து ஒட்டிக்கிட்டவ. அவ நிலைக்க மாட்டான்னு அவளுக்கு புரிய வைக்கணும். இது உன்னோட வாழ்க்கை. எந்த காரணத்துக்காகவும் நீ அதை விட்டு கொடுத்துறாத. நீ விட்டு கொடுத்த அவ உன் தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவா. நீ நானும் ஒன்னா வாழ்றத அவளால ஏத்துக்கவே முடியல. உன்னை எதிரியா தான் பாக்குறா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ். நான் அஞ்சம்மா வா 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 வாட செல்லக்குட்டி. என்ன சண்டை? சண்டையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சத்தம் கேட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்படியா? சரி டாடி, நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். செல்லுவம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? நான் தான் உன் கூட சாப்பிட்டேன்ல. ஆமா இல்ல? என்ன செல்வி, ரூமியா எப்படி இருக்கு? ஐயோ அதான் சந்தோஷ், நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, நீ இல்லாதனால இந்த ரூமை ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த ரூமை பார்க்கும்போது நம்ம வாழ்ந்த காலம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஏய் சந்தோஷ், உனக்கு எதை எப்ப பேசணும்னு விவஸ்தையே இல்லையா? அஸ்வந்த், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல? இவ்வளோ நேரம் முடிச்சிட்டு இருக்க? ஓடு ஓடு, போய் தூங்கு. குட் நைட். டாடி, நான் இங்க தான் தூங்க போறேன். அப்படி சொல்லுங்க என் தங்கம். நம்ம தூங்கலாமா? வா. அஞ்சம்மா கொஞ்ச விளையாண்டு தூங்கலாமே. விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? ஸ்டோன் பேப்பர் விளையாடலாம். ஓகே, விளையாடலாமா? ஸ்டோன் பேப்பர் சிசர். பாத்தியாமா, சந்தோஷ் என்கிட்ட இருந்து பிரிச்சது இல்லாம என் பையனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். ஐயோ, இப்ப என்னடி பண்றது? அதான் சொன்னல, அவ நாடகத்தை அவ ஃபுல்லா நடத்திட்டோம். என்னோட நாடகத்தை நான் நடத்தி காட்டுறேன்.